வின்ஸ்டன் நேச்சர் பார்க். நம்ம வந்து இங்கே யூ ஆர் ஹியர். கரெக்டாக அது வழி காமிக்குது பாருங்க. இங்கே ஸ்குரில் ட்ரையல்னு போட்டிருக்கா, த ஸ்குரில் ட்ரையல். ஸோ ட்ரையலில் ஸ்குரில் போகிறாப்புல. சரி, இங்கே வந்து உள்ளே போயிருக்க மாதிரி இருக்குது, தண்ணி தேங்கி இருக்கு, கப்பு மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருக்கா. இது வந்து கொடை மாதிரி இருக்கு. இது என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்களா இல்லை விழுந்திருக்கான்னு தெரில. என்ன பண்ணலாம்? எஸ் டுரியன், இறங்கு வா. ஓகே. ஸோ இதுதான் அந்த துரியன் மரமா? ஓ ஓ ஓ ஓ. ஸோ துரியனோட போகிறோம். குளிக்கிறீங்களா? சம்டைம்ஸ் வந்து ஆமாம் ஆமாம் பேய்லாம் இருக்கும் போல அதில் மடி ஒன்று பாருங்க. ஆமாம் வெத்தலை தானே? வெத்தலை தான். எடுத்துக்கலாமா? தான் குட்டியை காப்பாற்றாது என்ன வேணாலும் பண்ணும். நான் ஒன்றும் செய்யலை. குட்டி லைட்டாக நாக்கு தள்ள தான் செய்யுது. வா, இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை. விரும்பிட்டானே. ஏய், மழை துளி தெரியுது பாருங்க அந்த தண்ணியில். வாவ், என்னையா இது நேச்சர். வாவ். நம்ம ஊரில் அவ்வளோ வளம் இருந்தும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டோம் பாரு. ஒரு காலத்தில் தாமிரபரணி அதுலேருந்து ஓடுற கிளையாறுலாம் இருந்தது. அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ தெளிவாக ஓடிட்டு இருந்தது. எங்க அப்பா தாம்சன் ரோடா? அப்பா தாம்சன் ரோடில் வின்ஸ்டன் நேச்சர் பார்க். சூப்பராக இருக்குல்ல. வா, என்ன பழம் இதுதான்? எடிபுலா? எறும்பு ஆயுது. மேபி இனிப்பாக இருக்கலாம், பட் என்னன்னு தெரில. நானே இப்போ தான் பார்க்குறேன். உள்ள இது மட்டும்தான் இருக்குது. உள்ள சீடு எதுவும் காணும். சீடை தான் நானும் தேடுறேன். இல்லையே, அந்த காய் மாதிரி க்ரீன் கலரில் மூடி இருக்குதா, அது தெரிஞ்சுதா? இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் பார்க்கா? கிளப்பு இருக்குது, கிளப் ரோட். ஸோ என்னதெல்லாம் இருக்கும்? வின்ஸ்டன் நேச்சர் பார்க். நம்ம இங்கே இருக்கோம். வின்ஸ்டன் நேச்சர் பார்க். நம்ம வந்து இங்கே யூ ஆர் ஹியர். இதுதான் வந்து சென்ட்ரல் காஷ்மீர் நேச்சர் ரிசர்வ் அமைஞ்சிருக்கிற இடம் மெக்ரிச்சி. நம்ம இங்கே இருக்கிறோமா? லாஸ்ட் டைம் ஹைக்கிங் எப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆல் தி வே அப்படியே வந்து நேராக வந்து இங்கே ரைஃபிள் ரேஞ்ச் லிங்க்குக்கு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் இங்கே பிகே எடுத்து காரில் போகணுமே. ஆமாம், நம்மளுக்கு ரெட்டா பிங்க்கா? பிங்க்குமா, நம்மளது தான் இருக்கிறதுலே பெருசுன்னு நினைக்கிறேன். பிங்க் ரூட் 9.5 kilometers போகுது. எவ்வளோ? 4 to 5 hours? 4 to 5 hours. It's difficult. Yes, of course it is difficult. It's a very long walk. இங்கே போட்டுருவாங்க what to do when you encounter wild monkeys. Do observe the monkeys from a safe distance. பக்கத்தில் போய் பார்க்க வேணாம், ஐ டு ஐ கான்டாக்ட் வேணாம், ஃபுட்டை வந்து அவனோட கண்ணில் காமிக்க வேணாம். do not carry plastic bags கையில். ஏன்னா அது வந்து அப்பி அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து திங்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். மங்கிக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ஃபைன் போடுவாங்க $10,000. do not use flash photography. ஸோ மங்கி அனிமல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால. சின்ன ஓடை ஓடுது, அழகாக இருக்குல்ல. சூப்பர். சின்ன ஓடை ஓடுது தெரியுது. அங்கே கோழி சேவல் எல்லாமே அங்கே இருக்கு. அங்கே பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்னா எப்போவுமே டாய்லெட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், தண்ணியும் குடிக்கலாம். ஓகே. இப்போ இந்த செடியை பாரு, ஃபேன் வந்து வெளியில் வந்துருக்கு பாரு, தெரியுதா? டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், ஹோல் ஸ்டெம் ஃபுல்லாக தாண்டா இருக்கு. இதெல்லாம் வேறு இருக்குது. என்ன செடி தெரியுதா? நத்தை. ஓ, இங்கே இருக்கு. இல்லை எல்லாம் தேனி ஆயுது பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ. பக்கத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நிற்கணும். பொட்டுன்னு போட்டுற போகுது, பார்த்து. ஓ,
சூப்பராக இருக்குது வியூ உள்ள ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரி குரூப்பாக வந்து பண்ணுவாங்க. இது என்ன பூச்சி? அது வெட்டுக்கிளி. நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கையில் உனக்கு ஒரு குச்சியை கொடுத்து இப்போது கையில் எல்லாத்தையும் அடிக்க விட்டுருக்கு. குச்சி இருக்கிறதுனால தான் தைரியமாக காட்டுக்குள்ளே வர முடியும். இவர் சின்ன பிள்ளைங்கள்லாம் வருதுங்க. ஓடையை பாருங்க. தண்ணியில ஒரு சந்தனத்தை அப்படி செம. அந்த சின்ன குயில் சின்ன குயில் சித்ரா மேடம். குயில் சிட்டுக்குருவிலாம் இதில் தெரியுமான்னு தெரியல. தெரியுதா? பூகுன்னு நிற்குது பேர். என்ன ஒரு ஆச்சரியம். சூப்பராக இருக்குல்ல. உள்ள இறங்கி நடக்கணும் போலே இருக்கு. பைன் ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ ஆபத்து நிறைஞ்சிருக்கும். இல்லை கொசு பிடுங்குமே. ஆமாம், கொசு பிடுங்க தான் செய்யும். அதனால தான் ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்துக்குது. லைட்டாக மலைசாரல் வேறு அடிக்குது. மலைசாரல் குட்டை ஸ்குரில் ட்ரையல் வீனஸ் லிங்க் இப்படி தானே போட்டு ட்ரையல் போகலாம். லாஸ்ட் டைம் இதான் போனது. இதுதான் லாங்காக இருக்கும். 650 மீட்டர்ஸ் போட்டுக்கலாம். நம்ம உள்ளே போனாலே நம்ம எங்கிட்ட ஃபீல் பண்ணுறோமோ அந்த சைடில் போய்க்கலாம். இங்கே அத்திப்பழம் மரம் பாருங்க. அத்திப்பழம் மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அத்திப்பழம் இருக்குது. காய் அத்திக்காய் இல்லை? ஆமாம், தெரியுதா? தெரியுது. ஆமாம், மூங்கில் மரம் இது. செடி இல்லை, மரம். உளுந்துருக்காப்ல. உளுந்து கிடக்கு மலையில். உளுந்து மக்கி போயிருக்காப்ல. ஏதாச்சும் பாம்பு கீம்பு தெரியுதா? கண்டிப்பாக ஸ்குரில் ட்ரையலுக்கு வந்துட்டு ஸ்குரிலில் காமிக்கலாண்டா எப்படி? கரெக்டாக அது வழி காமிக்குது பாருங்க. இங்கே ஸ்குரில் ட்ரையல்னு போட்டிருக்கா. த ஸ்குரில் ட்ரையல். ஸோ ட்ரையலில் ஸ்குரில் போகிறாப்புல. ஏய், நட்டு எடுத்துட்டான். நட்டு சாப்பிட்றான். இது நம்ம ஊரில் அனுப்பிள்ள மாதிரி இல்லை பேர். பக்கத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அழகாக சாப்பிட்றத டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பார்த்தேன். கொஞ்சம் பக்கத்தில் போய் பாருங்க. ஏன்னா உனக்கு தெரியாது கேமரா. நம்ம ஊர் அணிலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுதா? நம்ம ஊர் அணிலில் ராமர் 3 கோடு போட்டிருப்பாப்புல. ஆமாம், இப்போ இது அணில் இதுலேயும் இருக்கு கோடு. கோடுங்க. நம்ம ஊர் அணிலில் மண்டை மேலே 3 கோடு இருக்குமே. இதில் வால்லையும் வயிற்று பக்கமும் இருக்குமே இருக்கு. ஒருவேளை அடியில் இருக்கும் போல. வா, சூப்பராக இருக்கு. குருவி சவுண்டு, அணில் சவுண்டு, அந்த தண்ணி ஓடுற சவுண்டு. அதுக்குள்ள ஆளை காணோம். அதை தவிர வேறு எதுவுமே கேட்கலையே காதுக்கு. வா, இது என்ன வளாங்க தானே? அதுதான் அணில் கடிச்சிட்டு போட்டுருக்கு. இதோ கடிச்சு அப்புறம் கடிச்சதில்ல. இதுதான் அது. இதோ ஓகே, இதோ கடிச்சு போட்டாப்ல வளாங்க. இங்கே தான் நிறைய அந்த மரம் இருக்குமே சிங்கப்பூரில். ஊரில் அதை உடச்சி உள்ளே ஒரு பருப்பு இருக்கும், அதை தான் சாப்பிட்றது. அவ்வளோ ருசியாக இருக்கும். அமைதியாக ஓடுற ஒரு குட்டை ஊர். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியுமா ப்ளீஸ்? ஜுராசிக் பார்க்கோட உலகம் மாதிரியே இருக்கு. மண்ணெலாம் பாரு, ஏதோ வந்து காட்டு பண்ணியும் ஏதோ வந்து கிண்டிகிட்டு போயிருக்கு இந்த மண். எவ்வளோ சைலண்ட்டாக ஓடுது பாரு. குரங்கு ஆய் வேற ஒன்று விட்டு போயிருக்காரு.
not. Many people like to keep non-native animals such as rabbits, terrapins as pets. However, after their novelty wears off, some pet owners release these critters into our nature parks and reserves. Most not abandon your pets in our nature parks and reserves. Find them a more suitable permanent home. எப்படி அவங்களுக்கு வந்து மனசு வருதுன்னு தெரியல. ஸோ நாயும் அப்படி தானே வளர்க்குறாங்க, அது வயசாகி அதுக்கு எதுக்கு வச்சு சொறி மாதிரி சிறங்கு மாதிரி வந்தவனை கொண்டு போய் வெளியில் விட்டுறானுங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள. அட்டாச்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க போல சில ஹியூமன்ஸ். இது என்னது பனங்காவா தேங்காவா? தென்னை மரம் வெரி ரேராக தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்குது, ஒன்று இருக்குது இங்கே. அண்ட் தேங்காய் கீழே விழுந்து கிடக்கு. இது காளான் தானே இது? வாவ், இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு காளான்ல. இது ஒரு வகையான காளான், தண்ணி தேக்கி வச்சிருக்கு, எவ்வளோ அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆமாம், அதே மாதிரி எல்லா காளானும் இங்கே இருக்கிறது வந்து இங்கே வந்து உள்ளே போயிருக்க மாதிரி இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு, கப்பு மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருக்கா. இது வந்து கொடை மாதிரி இருக்கு, கொடை மாதிரி இருக்கு. கொடை காளான். ஆமாம், இது கொடை காளான். குட்டி குட்டியாக இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது பக்கத்தில் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா சூப்பராக இருக்கு. இந்த சைடில் நிறைய நைட்டில் பார்த்தோன்னா இதெல்லாம் க்ளோ ஆகும் சம்டைம். இப்படி வாங்க, பக்கத்தில் காமிங்க. சூப்பராக இருக்குல்ல, நான் தொட்டுக்கிறேன், தொட்டு பார்க்குற ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி எல்லா காளானும் வந்து நல்லது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த காளான் வந்து பார்த்தோன்னா பாய்ஸ்னஸ். மூங்கில் மாதிரியே இருக்குது, ஊசி ஊசியாக அந்த முள்ளுலாம் இருக்குது பாரு. இலைங்க பார்த்தோன்னா தென்னை இலை மாதிரி இருக்கு. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து வாக்கிங், ஜாகிங், ஒர்க் அவுட்ஸ், இது எல்லாமே ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாகிங்கில் இருக்காங்க. தெரியுதா சிலந்தி? டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்மி. ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. நீ நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறா. நான் அவனை டிஸ்டர்பே பண்ணல, அவன் கிட்ட தான் கொண்டு போனேன். இல்லை, இவ்வளோ பெரிய குச்சியை பக்கத்தில் கொண்டு போனான். இதோ அத்தி பாரு, இது அத்தி இல்லை, அத்தி மாதிரியே இருக்கு. அத்திக்கா தான் இது. அத்திக்கா தானா? ஸோ இந்த மீன் வகையெல்லாம் இங்கே இருக்காமா? இந்த மீன் அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. ஓகே, மலையில் நல்லா தண்ணி அதிகமாக ஓடுது. எல்லாரும் ரசிகர்களாக மீன் குஞ்சு பார்க்குறாரு அவர். ஸோ இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கிறப்ப இந்த தரையில் உள்ள பாம்புலாம் என்ன பண்ணும், மரத்துக்கு மேலே வந்து தான் உட்காந்துட்ருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். முன்னாடி பார்த்தல ஏதோ மரத்துலேருந்து ஏதோ பிச்சு பிச்சு கீழே தள்ளி போடுது, குரங்கான்னு தெரில. இது என்ன பழம் அங்கங்கே கிடக்குது? இது குரங்கு அடிக்கடி இதை கடிச்சு கடிச்சு கீழே போடுது. இது என்னது? ரம்பூட்டான். ரம்பூட்டான் மரம் இருக்கு மேல, குரங்கு சாப்பிட்டுட்டு போட்டுருக்காப்ல. கீழே காமிங்க கரெக்டா, தெரியுதா? ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு போட்டுருக்காப்ல. அதோ அதோ இருக்காங்க பாரு, மக்கா. இங்க அதோ மக்கா. ஏ மக்கா, தெரியுமான்னு தெரியல. ஏ மக்கா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, வா. குட்டி பேக்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? ஸ்நாக்ஸ் இருக்குது, அதுதான் இவ்வளோ நேரம் ஏன் கேட்கலையே அப்படின்னு கேட்டேன். இல்லை பிச்சு பிச்சு கீழே போடுறாப்லையே. டேய் தூக்கி தூக்கி வீசுறாப்லையே. இங்க இருக்கா? எங்கே? அவதான்
பேபி அவளே குட்டி, அவ வயித்துல ஒரு குட்டி பேபி இருக்கு. அங்க இருக்கு தெரியுதா? அவ வயித்துலயே பேபி குட்டி ஒன்று இருக்கு. ஃபுல்லாக நிற்கிறானுங்க, ஃபுல்லாக குரங்கு. இதுதான் அந்த ரம்பூட்டான் மரமா பேபி? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஃபுட்டில் இப்போ உள்ள கீழே அத்தத்து கீழே போடுறாங்க. ஹைக்கிங் வந்து நம்ம இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும். இங்கேயும் ஒன்று குட்டி ரம்பூட்டான் இருக்கு. ஆமாம், அந்த இது கீழே செடியோட வந்து கிடக்குது பேர். அப்போ இங்கே தான் அந்த மரம் இருக்கு. ஒருவேளை இந்த மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு கூகுன்னு. இதோ சவுண்டு சுத்தமாக எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க பேபி. அது பேர் சேட்டை பேர். இப்போ எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாவா இல்லை? ஆமாம், எப்படி வேணாலும் போகலாம். இந்த சைடு போகலாம். லாஸ்ட் டைம் ஸ்ட்ரைட்டாவா? இல்லை, லாஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த என்ட்ரி கிடையாது, அது வேறு என்ட்ரி. அது எடுத்த உடனே காடு மாதிரி வரும், இந்த ட்ரையல்லாம் இருக்காது. ஓ ஓகே. ரோட் பாக்ஸ் இருக்காது. இங்கே பாருங்க. அவ்வளோதானா? இதை படித்து போட்டுருது. இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை விழுந்திருக்கா? இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்களா இல்லை விழுந்திருக்கான்னு தெரில. என்ன பண்ணலாம்? பார்த்தா விழுந்த மாதிரி தானே இருக்கு. நம்ம முன்னாடி வந்தவங்களெல்லாம் காணும். அப்படி போயிருக்கோம். எப்படி கச்சக்கச்சான்னு இருக்குன்னு பழங்குடிகள்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க. இங்கே இல்லை, மற்ற இடத்துல சொல்கிறேன், மற்ற கண்ட்ரீஸில். இங்கே பழங்குடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அது ரொம்ப குட்டி இடம்தான். ஹலோ, சூப்பராக இருக்குது பேர் பார்க்குறதுக்கு. நான் உள்ளே இறங்கி கொஞ்ச நேரம் ஆட்டம் போடுற மாதிரி. உள்ளே இறங்கி ஆட்டம் போட முடியாது. உள்ளே பூச்சி பாம்பு எல்லாம் இருக்கும். சிங்கப்பாதையா? பட் இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டெக்கத்லான் ஷூ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஹைக்கிங் ஷூ. ஹைக்கிங்க்குன்னு உள்ளது. ஆமாம், என்னோடதும் ட்ரையலுக்கு உள்ளது தான். நைக்கி ஓடுது. நைக்கி. அழகான ஒரு வாசனை வருது இல்லை? இயற்கையான ஒரு. எவ்ரி வீக் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் லைஃப்பை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லிவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தண்ணிலாம் ஏன் இந்த பால் கலருக்கு இருக்கு? இந்த மண், களிமண் மேபி அதனால இருக்கு, கலங்கி இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. சும்மாவும் கூப்பிட்டு வர மாட்டாங்க, இந்த நேச்சரை பற்றி சொல்லி கொடுத்துட்டும் வருவாங்க. எவ்வளோ பெரிய மரம்! வா, இவ்வளோ பெரிய மாத்திரை! ஆமாம், இதுக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சு கிடக்குறாரு. யாருன்னு தெரில. இவர் மலைக்கு ஒதுங்கிருக்காப்ல. ஆமாம், எவ்வளோ க்யூட்டாக ஒதுங்கி மழை தண்ணி. ஆமைக்குட்டி மாதிரி இருக்கு. என்ன ஆமைக்குட்டி வந்து இந்த செடிக்குள்ளேயே கிடக்கும். என்னது இது? ஏதோ ஒரு பூச்சி. ஏய், தவக்கல குட்டி இல்லை, கண்ணு ரெண்டும் முன்னாடி இருக்கு. பிடிங்க ஒரு நிமிஷம். பூச்சி தான். வாவ், எஸ், டுரியன். நான் இறங்கு வா. ஓகே. என்ன புதக்குழியான்னு செக் பண்ணுறீங்களா? இல்லை பேபி, உங்க பாம்பு கிம்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். குட்டி டுரியன்.
வா, அந்த சைன் போர்டு வச்சுருக்காங்களா? ஃபால் ஆஃப் துரியன் பி கேர்ஃபுல்னு போட்டிருப்பாங்களே. ஓ இதுதான் எடுங்க எடுங்க. கடிச்சிட்டு போட்டிருக்காங்க. ஓ ஓகே. பேபி உள்ள என்னென்னமோலாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த துரியன் மரமா பேபி? ஓ ஓ ஓ ஓ துரியனே தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி துரியன். அவ தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்காளா? ஆமாம். ஸோ இதுதாங்க துரியன். எஸ்கேப் ஆகுமா? மண்டையில் விழுந்தா வலிக்கும். நல்லா மண்டையில் விழுந்தா வலிக்குமா? எங்கேயாச்சும் பெரிய துரியன் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒன்று கிடக்குது பேர். இதுக்கு முடிச்சா எடுத்து கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போகலாம். எடுத்துருவா இதெல்லாம். இங்கே நிறைய பிஞ்சியாக கிடக்குது. பிஞ்சிலே கடிச்சிருவாங்க போல். இது எல்லாம் புழு புழுவாக இருக்கு. ஓகே, உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பேபி இப்போ. ஓகே. ஸோ ரொம்ப காலமாக சிங்கப்பூரில் இருக்கீங்க. ஆமாம். சிங்கப்பூரோட நேஷ்னல் ஃப்ரூட் என்னது? சிங்கப்பூரோட நேஷ்னல் ஃப்ரூட் துரியனா? யா, ஒயில் துரியன். இங்கே பாருங்கள், கடிச்சிட்டு போட்டிருக்காங்க. இது நல்லா ஓகே தான், பட் கடிச்சிட்டு இந்த குரங்கு சேட்டை. குரங்கு இதோ இதுக்கு இப்போ தான் போட்டிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இங்கே இருக்கு. இதோ வாவ், பாதி பண்ணியிருக்காப்புல. ஆமாம் ஆமாம். நைஸ்ல. ஸோ துரியனோட போகிறோம். வீட்டுக்கு போய் இந்த துரியனை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். துரியன் ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட்றப்ப குமட்டி வாமிட் வர மாதிரி இருக்கும். அதோட ஓகே, அதோட வாசனை எல்லாமே. அப்புறம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்? அடிக்ட் ஆகிடும். மட்டை, தேங்காய் மட்டை அங்கே தெரியுதா? அந்த காலத்தில் யூஸ் பண்ண குடம். சம்டைம்ஸ் வந்து ஆமாம் ஆமாம் பேய்லாம் இருக்கும் போல அதில் மடி. ஆக்சுவலாக வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம் இந்த காட்டுக்குள்ளேலாம். வா, எவ்வளோ தேங்காய் உளுந்து கிடக்குது பேர். ஒரு செவ்வழனி மாதிரியே இருக்கு. நேச்சுரல் ஆக். ஆமாம். எங்கேயோ பெரிய தண்ணி ஓடுற மாதிரி சவுண்ட் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த இவ்வளோ அழகா இருக்கு. ஒரு இதழ் தான் இருக்கு. ஒரு இதழ். இது வந்து என்னது? சென்டர்ல இருக்குமே அது. தேங்காய் ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்குது. இது வந்து சதுப்பு நிலமாக வந்து இந்த கொலையோட கிடக்குது. பத்து போட்டிருக்குங்க இப்போ தான். ஃபுல் தானே இது? ஃபுல்லு. இது கொலையோட இல்லை, அது வேற செடி. ஆமாம், வேற செடி. கலெக்ஷன் பேக் வச்சிருக்கமா? இருக்கு. எங்கே போனாலும் கலெக்ஷன் பேக் எல்லாம் போகிறது இல்லையா? அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் கலரில் காமிச்சேன். அதெல்லாம் அப்படியே கருப்பாயி அப்படி குஞ்சு போய் அது தெரியல, கருப்பா. வா, இதுதான் அந்த அருவி. இதுதான் அந்த அருவியோட சவுண்டு. குளிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அந்த சைடு ஓரமா வை. ஷூ எல்லாம் கழட்டு. அந்த மழை தண்ணி அப்படியே மலையில இருந்து அப்படியே ஓடி வந்து 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 வா. காட்டுக்குள்ளதான் புதிய எடுத்து அம்பூத்தான் எடுத்து வாஷ் பண்ணுறாப்புல. அந்த தண்ணி அப்படியே காமிங்க. தண்ணியோட ஃப்ளோ அப்படியே உங்களோட
வீடியோவோட டேலண்ட்டை காமிங்க. இதில் டேலண்ட் என்ன இருக்குது காமிக்கிறது? அது தேங்காய் உளுந்து தேங்காய் சிரட்டை ஆகி சிரட்டை மேலே ஒரு புல் முளைஞ்சிருக்கு இருக்கு. அழகாக இருக்குல்ல அது? ஆ கோப்போவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. இங்கே வேறு ரைன் ஃபாரஸ்ட் அக்வாரியம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து இந்த வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணி சின்ன சின்ன செடிங்கள்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இறங்கி போவேணும், நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குல்ல. இது பாரு இடம் முன்னாடி ஏதோ கட்டியிருக்காங்க, அது உடஞ்சி அப்படியே பழமை அப்படி இருக்குது. சூப்பராக இருக்கு. நான் இறங்குவா உள்ள? வேண்டாம், சூப்பராக இருக்குது. இந்த வழியிலேயே தனியாக ஒரு தண்ணி ஓடுறாங்களோ, ஓட சின்ன ஓட. பாம்பு பூச்சிலாம் இருக்கும். பார்த்தல தாமன் நிகாரா அந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன இருந்தது இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே. அந்த யூவி லைட் அடிச்ச உனக்கு தான் தெரிஞ்சது. ஃபுல்லாக அந்த தேள் ஸ்கார்பியன் வழுக்குது, லைட்டாக வழுக்கு தான் சரி. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி சிப்ஸு கல் உடைச்சதை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த பள்ளத்தைலாம். அது இந்த சிமெட்ரி பிரேக் பண்ணதா என்னன்னு தெரியல. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. எடுத்துகிட்டு போயிடலாமா? இடம் பத்தாதுமா, சின்ன சின்ன இதுக்கு இடம் ஓகே. இதெல்லாம் வந்து எப்படி தூக்கிட்டு போகுது? காட்டுக்குள்ளே தென்னை மரத்தை இப்போ தான் அதிகமாக பார்க்குறோம்ல. இதில் ஃபுல்லாக தென்னை மரம் தான் நிற்கிது. ஒரு காலத்தில் இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பேர் இந்த தும்பிலாம் பார்த்துருக்கியா? வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்கு பேர். தும்பி தெரியுமான்னு தெரியலையே. இந்த காரை புகுது இல்லை வெளியில் நம்ம இந்த ரோடோட எஜ்ஜிலே நடக்கிறோம். அந்த சின்ன குயில் அந்த ரெயின் ஃபாரஸ்டில் உள்ள அந்த மணிப்புறா மாதிரி இருக்கும்ல, கலராக இருக்குமே. அந்த ட்ரையல் வந்து மூடியிருக்காங்க. ஐ திங்க் அது வந்து டிராகன் ட்ரையல். இண்டிகேட்டட் இன் ரெட் இஸ் க்ளோஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுலேருந்து சிங்கப்பாதையா? ஆமாம். இது வழுக்குது, பார்த்து வாங்க. இது ஒரு ஸ்மைல் பக்கத்தில் இருக்கு. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் சீன். இங்கே தெரியுதா ஸ்னைல்? தெரியுதா? குட்டி ஸ்னைல், பேபி ஸ்னைல். சார் நம்ம நடந்து வந்த சிங்கப்பாதையாகுது. இது பாரு, இந்த மரத்தை பாம்பு சுற்றி ஏறுற மாதிரியே இருக்கு. தெரியுதா? மேலே வரைக்கும் போயிருக்கு. வேறா வேறா இல்லை இது ஒரு மரமா, தனி ஒரு மரமான்னு தெரியல. இது கொடி மரம் மாதிரி இல்லை. ஸ்ட்ராங்கு. பேய் படத்துலலாம் காமிப்பாங்க. வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு போகும், அதுவா அந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஒரு சந்து. இதுதான் அந்த மாதிரி பெருசாக மாறுதுன்னு நினைக்கிறேன். இது வெத்தலை, வெத்தலை பாக்கு, வெத்தலை கொடியா? அப்படிதான் நினைக்கிறேன்ல. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். வெத்தலை தானே? இல்லையா? இல்லை, நான் சொல்ல கேட்கல. ஆமாம். இப்போ இதை பிச்சு காக்காடை கொடுத்து மோந்து பாருங்க. ஆமாம், வெத்தலை தானே? வெத்தலை தான். எடுத்துக்கலாமா?
இதுல தானே வா வெத்தலை தான். கண்டுபிடிப்பு ஏ ஏய் செம காரமா இருக்கா சரியான காட்டமா இருக்கு. இப்படிங்க எல்லாம் அருங்க கொழுந்து வெத்தலை வா சிசர்ஸ் இருக்கு அந்த இதை எடுத்துட்டு வந்தம்மா நைஃப் மாதிரி உள்ளது எடுத்துட்டு வரல ம் எல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் எதுவுமே எடுக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான் இருக்கு. என்ன வாசம் யா செம்ம வாசம் ம் அத்தர் போய் நம்ம வீட்டில் பிளான் பண்ணிடலாமா அது பின்னாடி இருக்கு சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாம் சரியான காட்டமா இருக்கு. துப்பிடு வச்சு காட்டமா இருந்த ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம வாங்கிட்டு இருக்கோமே அழகான கொழுந்து வெத்தலை அந்த பின்னாடி இருக்கு அந்த கொழுந்து. ஆஹா வாவ் நம்மளுக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியல. நீ ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க வி நீ. நான் எப்பயுமே கரெக்டாக தான் கண்டுபிடிப்பேன் நீ தான் எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லுவேன். வேற என்னது போதும் விட்டு வைக்கலாம் அடுத்த வாட்டி வந்து எடுக்கிறதுக்காக. ஓகே பேக்கில் வச்சுலாமா? ம் ஸோ என்னென்னலாம் இன்றைக்கி சேகரிச்சிருக்கீங்க? வெத்தலை, துரியன், ரம்பூட்டான். ஹலோ ஹலோ. இது தமிழ் படத்தில் சம்டைம் இந்த சைக்கோ வில்லன்லாம் வருவாங்க தெரியுமா? அவர் இந்த வீடியோவை பார்த்தா என்ன பண்ணுவேன்? இந்திக்கார ஆளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வடக்கன் இன்னும் நம்ம தைரியமாக போடலாம். நம்ம வீடியோ யார் பார்க்க போகிறா? வா சூப்பர் வாசனை வி. கை ஃபுல்லாக வெத்தலை வாசனை. நத்தை இது என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கருவண்டு நத்த மாதிரி தெரியுதா உனக்கு? நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. இது மேலே உள்ள அந்த ஓடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் ஆஃப் தி நத்தை ஆல்சோ டிஃப்ரெண்ட். இல்லை கருங்கருன்னு இருக்குது. கொஞ்சம் கிட்ட காமிக்க முடியுமா? பார்த்து காமிக்கலாம். பள்ளத்தில் விழுந்துடாமல் இருக்கணும். ஓகே ஓகே கம் என்ன திருண்டாவில் சவுண்டு? குட்டி போகிறாங்க. இல்லை இந்த குரங்கு சைஸே இவ்வளோதான் இருக்குது. நான் சொன்னேனே அதுவே குட்டியாக இருக்குது. அது வயசுலேயே ஒரு குட்டி இருக்குங்க. கீப் பண்ணுற பொதுவாக போகலாம். நிற்கிறாப்புல கூகுன்னு தான் நிற்கிறாப்புல. டேய் 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 என்ன சேட்டை என்ன சேட்டைன்னு கேட்குறேன். வந்து இது போய் எங்கே காமிக்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பேர்லாம் சடனாக அதுதான் சடனாக பார்த்தாக்கா என்ன நினைப்பாங்கன்னா காட்டுக்குள்ளே ஏதோ மலைப்பாம்பு சுற்றி இந்த மாதிரி இருக்கு பேர் போய் அப்படியே வந்து. ஆமாம் இவர் வேற ஒருத்தரா இந்த சைடு இருக்காரு. சேம் தான் நினைக்கிறேன். ஏய் இது இழந்த பழம் தானே இது? இல்லை பின்ன இழந்த பழம் தான் இது இல்லையா? இல்லை வேலை நடக்குது. நீ வேணுக்குன்னு தானே அடிச்சு காமிச்ச. இப்போ அந்த அண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுக்குவா? கீழே பார்த்தவங்க கல் முரடமாக இருக்கு. இந்த மாதிரி கல்லுலாம் நிறைய இருக்கும் நம்ம ஊர்ல. சிமெட்ரி உடைச்சு எடுத்துட்டு போனாங்களோ? சிமெட்ரி உடைச்சல வீடு உடைச்ச ரப்பீஸ் அது இதெல்லாம் இருக்கும்ல இந்த செங்கல். நம்ம ஊர்ல மொங்காம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எதையோ ஒன்று போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. வா ரேஞ்சர் ஸ்டேஷன் வருது. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த சைடுல இருந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்போ எப்படி போகிறோம்? நம்ம அந்த சைடு தான் நெக்ஸ்ட் போல இல்லை. காடு தான் காடு மாதிரி தான் இருக்கும். அதுவே நல்லா இருக்கு வே. மேலே ஏறி கீழே தான் இறங்கி நடக்கணும். வேணாம்மா கொஞ்சம் சைடு இல்லை போகலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம வந்து மெக்ரிச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து கனெக்ட் ஆனோம் லாஸ்ட் டைம். இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல.
வின்ஸ்டன் நேச்சர் பார்க். ஓகே. ஐலாண்ட் கிளப். நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து அப்படியே போகணுன்னா ரைஃபிள் ரேஞ்சில் கனெக்ட் ஆகிடும். ஓகே போமா? கம். ஞாபகம் இருக்கா? இங்கெல்லாம் இந்த படிலாம் இருக்காது நம்ம வரும்போது. ஷூ எல்லாம் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. ஓகே ஓகே. இங்கே தானே அது? அது இந்த ரோடு இல்லை, மெக்ரிச்சுக்கு இன்னும் பின்னாடி. மெக்ரிச்சுக்கு பின்னாடி இல்லை, மெக்ரிச்சிலேருந்து வாக் பண்ணி ட்ரீட்டா பார்க்குக்கு வந்தோம். வந்து ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த பள்ளத்தில் இறங்கும் போது தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது. எவ்வளோ 13 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கேன். ஓ, மெமரி பவர் குட். ஆஃப் கோர்ஸ் எஸ். ஒன்று தெரியுமா? என்ன நம்ம ஊரில் மேத்தமெட்டிக் வந்து நல்லா போடுறவங்களுக்கு வந்து மெமரி பவர் இருக்காது. கரெக்டு. அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வராது. இது நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி காடு கரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னு சொல்கிறேன். ஆமாம், நம்ம ஊரில் அந்தளவுக்கு நம்ம சேஃபாக வைக்கல. இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி இருந்தாக்கா என்ன பண்ணியிருப்போம், நம்ம குடிச்சு வந்து பாட்டிலை உடச்சி அது பண்ணி இது பண்ணி காடே நாசம் பண்ணியிருப்போம். அதில் இந்த மாதிரி இருந்தால் அது காடே எல்லாமே இருக்குது. அதுதான் அழிச்சிட்டிங்களே பாதி. மலையை குடஞ்சாச்சு, தண்ணியை அழிச்சாச்சு. நம்ம மக்கள் மோஸ்ட்லி தமிழ் ஆட்கள் இங்கே இருக்காங்க. அவங்க ஹைக்கிங் எல்லாம் போய் அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. பட் ஃபாரினர்ஸு இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக வருவாங்க. வயசானவங்களே இவ்வளோ அழகாக போகிறாங்க. ஹலோ. இதுதான் அந்த வெத்தலை கொடியா? அது தெரியலையே. அந்த வெத்தலை தானே இது? பிடிங்கிடலாமா? இங்கே வந்து எடுப்போம். ஏன் போடுங்க? வராமல் மட்டும் இது. ஸோ நல்ல மழை வந்தால் இங்கெல்லாம் தண்ணி பாதையே தெரியாத அளவுக்கு ஓடும். நான் அன்னைக்கு போன இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறாவா? என்னப்பா இறங்கவே முடியல. எப்படி இந்த இப்படி ஏறுறோமா இல்லை இந்த கல் மேலே ஏறுறோமா? கல் மேலெலாம் ஏறுறது ஏழாது வலிக்கிறோம். நீ என்ன இழுத்தவனு வரையே நான். ஆமாம். ஓகே. அங்கே பழங்குடி மக்கள் எல்லாம் தங்கியிருந்த இடத்துக்கு போகணுமே, அந்த படி மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். தாமணிக்காரா ஒழுங்கா காமிங்க. ஓகே. இது பேர் கூடு. ஸோ வந்துட்டு வெளில பறந்துக்கிறாப்புல உலகத்தை பார்க்குறதுக்கு. ப்ரைவேட் ரோடு. இப்போ எப்படி போகிறோமா? ஸோ ஓகே. அப்போ பிஎஸ் ரிசர்வாயர் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ரிசர்வாயர் எப்படி இருக்குது என்னென்னு. அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே கொடுங்க, போய் பார்க்கலாம். ஓகே. Like those who are interested in nature, those who would like to explore Singapore's other side, feel free to go and watch our videos. மற்றவங்களும் பார்க்கலாம் இங்கே எப்படி அழகாக இந்த ஊரை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே பாருங்க. இது ஒரு வகையான காளான். காளான்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் காமிக்கிறீங்க, குச்சியை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நேச்சரை. தொட்டு தானே பார்க்குறேன். கையை வச்சு தொட்டு பார்க்க முடியாது. கோல்ஃப் கிளப்பா? சிங்கப்பூர் கண்ட்ரி ஐலாண்ட் கிளப். சரி. குட்டி அணில். வா
எலிக்குட்டி மாதிரி இருக்கு. எலி குஞ்சு மாதிரி தான் இருக்குது, ஓடிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கால்ஃப் எல்லாம் விளாடுறாங்க. கால்ஃப் விளாடுறாங்க. இது சிங்கப்பூர் ஐலாண்ட் கண்ட்ரி கிளப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியாக நம்ம வந்து அப்பா தாம்சன் ரிசர்வாயர் போயிட்டுருக்கோமா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வே பள்ளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ பாருங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. பட் இந்த இது போட்டு அடைச்சிருக்கிற போது ஆமாம் சும்மா நார்மலாக வீட்டுக்கு நடக்கிற பாதை மாதிரி இருக்குது. இங்கே வந்து ரம்பூட்டானை வந்து பழுக்க விட மாட்டேங்குது குரங்கு. காயாக இருக்கும் போது என்ன செய்யுது, பிச்சு பிச்சு திண்டு கீழே போட்டுருக்கு. ஒன்றே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் குரங்கு சேட்டை. ஆமாம், அது மாதிரி துரியானையுமே அப்படி தான். எத்தனை துரியான் கீழே விழுந்து கிடந்தது. துரியானோட அருமை தெரியுமா அந்த குரங்குக்கு? அவன் சாவுறான் துரியான்னு. நிறைய பேர் நாட்டத்தில் சாவுறானுங்க, அது வேற விஷயம். ஆமாம், ஆனால் அவங்க ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க அந்த அதோட கிக்கை வந்து ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. வாவ், இது என்ன கறி லீஃபா? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் எல்லாமே. சொல்லிட்டாலும் சொல்லுவேன், கரெக்டாக சொல்லுவேன். எப்படி வெத்தலை பார்க்கலாம் அத்து தந்தேன். வெத்தலை இந்த பாக்குமா வந்து பாக்குனா அத்தர். ஓகே, இப்போ இந்த மேட்டில் ஏறுறதுக்கு தயாராகணுமா? ஆமாம், அதுக்கு தான் இந்த சைடு வந்தது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் மாதிரி இருக்குங்க. நைஸ், யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் நடக்கும் இந்த பாதையில். காட்டு பங்களா உள்ள பின்னாடி உள்ள எஸ்டேட்டுக்கெலாம் வந்தால் நடப்போம்ல, அந்த மாதிரி. இது எதுக்கு இது போட்டிருக்காங்க? நம்ம அந்த இதெல்லாம் நம்ம ஏரியா தான், நம்ம லேண்ட் தான். இந்த கோல்ஃப் கிளப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கையை வைக்கக்கூடாது, சம்டைம்ஸ் ஷாக் அடிச்சிடும். இது என்ன யானை காடா? ஓகே, எலிவேஷன் வயசான காலத்தில் வேலை இது. ஆமாம், கேமராவையும் திருப்பியாச்சு. இப்போ பின்னாடி எவ்வளோ தூரம் இருக்கு? ஐயா, லைட்டாக நாக்கு தள்ள தான் செய்யுது. கோல்ஃப் கிளப் போனால் அங்கேயே வண்டி வச்சு ஏற்றிட்டு போயிடறானுங்க ஜாலியாக. Please help me. Please help me. இது என்ன விவி? இது மழை வந்தால் ஹட்டு பார்க்குறோமா? ஓகே, போக உள்ள கொஞ்சம் பயமாக தான் இருக்குண்ணா. ஆமாம், வாவ், மேலே காமி. இப்போவே இந்த ஹட்டுக்குள்ளே வரப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதனால் பாம்பு இல்லை காட்டு பண்ணி அதான் வந்து தங்கியிருக்கும். சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் அந்த ஹனிபி குளவி கூடு கட்டியிருக்கு. இந்த கோல்ஃப் கிளப்போட வியூ பாரு பேபி, அருமையாக இருக்கு. ஜோடியாக நிற்கிறாங்க பக்கத்தில் பக்கத்தில். யார் பேபி? ஓயா, கறந்துட்டாவத்தி. எதுவுமே நம்ம
சாப்பிட்ற மாதிரி பறித்து சாப்பிட்ற மாதிரி பக்கத்தில் எதுவுமே இல்லை பாரு. ம் கொய்யாப்பழமோ இல்லை நவாப்பழமோ. ஆமாம். ஓ ஓ அங்கே குருவியை பாரு. இங்கே அழகான கலரில் இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஸோ நம்ம கூட நடந்து வந்தவங்க எல்லாமே ட்ரீட்டாக பார்க்கறது தான் போயிருக்காங்க. ஆமாம். நம்ம மட்டும் தான் இங்கே அப்போ பியர்ஸ் ஸ்கூல். இப்போ மேடு, ஃபஸ்ட்டு மேடு, அப்புறம் பள்ளம், திருப்பி மேடு. இங்கிலீஷ்காரனுங்க பிஸ்னஸ் பண்ணுறவனுங்க அவனுங்க இவனுங்கன்னு எல்லாம் இங்கே தான் வீக்கெண்ட் ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த இயற்கையோட மியூசிக்கை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பத்தியா. என்ன சவுண்டுமா? தெரியுறாங்க அவங்க விளையாட்டு வாழை ஆட்டிட்டு கத்துறது எப்படி கத்துதுங்க. பெரிய ஜூமிங் லென்ஸாக இருந்தால் பார்க்கலாம். அங்கே தெரியுதா? போலாமா? இது என்ன பூ? நம்ம ஊர்ல தும்பப்பூ இருக்கும்ல. உள்ள தேன் இருக்கும்ல உறிஞ்சா, அது சொல்றீங்க? இல்ல இதே மாதிரியே ஒயிட் கலர்ல இருக்கும். தும்பப்பூ தெரியாது? அந்த மாதிரி இருக்கு பாரு இந்த பூ. சேம் இப்படி எடுத்தா வந்துரும். இப்படி எடுத்தா அழகா வந்துருச்சு. நம்ம ஊர்ல தும்பப்பூ வச்சு நம்ம இது பண்ணுவோம், விளையாடுவோம். வண்டு இல்லை, குளவி, தேனி. கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க மேலே. எங்க பேபி? இதோ அம்மாடி. ஹலோ பேபி, கடிச்சிடாதீங்க. ஹாய். ஸோ ஃபுல்லாக உங்கள் ஆளுங்க சேட்டை பண்ணிட்டுருக்காங்களே. எங்க? அதோ பயமா இருக்குது. இந்த குச்சி வேற ரொம்ப லோக்கலான குச்சி போல, கலந்து வந்துருக்கு. சேட்டையை பாருங்க. கீழே இப்போ தான் தூங்கி இறங்குறாப்புல. கிளியே கத்துறாப்புல. உள்ள அழகான ஒரு பாண்டு போய் கீழே இருக்கிற அந்த இதை பாரு, குட்டை தெரியுதா? ஹிடன். மரத்துலேயும் தாவுறத பாருங்க. வா, இது லோ பியர்ஸாக இருக்கும் போல. இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடலாமா? ஏன்னா நிறைய மங்கீஸாக இருக்கு. சேட்டையை பாருங்க. குட்டி தான் குட்டியை காப்பாற்றாது, என்ன வேணாலும் பண்ணும். நான் ஒன்றும் செய்யலை குட்டியெல்லாம். ஹலோ ஹலோ ஹாய். ஒருத்தர் வர்றாரு. மரம் எல்லா இடத்துலையும் ஆக்குவே பண்ணியிருக்காங்க. இதுதான் இது. இதில் தானே இந்த எண்ணெய் தயாரிப்பாங்க. விளக்கெண்ணெய் இதில் தான் விளக்கெண்ணெய் தயாரிப்பாங்க. குட். இப்போ நிறைய என் கூட சேர்ந்து நிறைய இந்த இயற்கையாகவே நீ நல்ல நாலேஜ் ஆகிருக்காங்க. வேண்டாம், 1-2 பிடிங்கிட்டு போகலாம். காஞ்சது தான் எடுப்பாங்க. ஓ வேணாம் பேபி. இது நம்ம இந்தியாவில் ட்ரெயின்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, சைட்லலாம் ஆமணக்கு தான் நிறைய இருக்கு. ஆமாம் ஆமாம், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. கை வைக்கலனாலே கிளியராக தெரியுது. மேலே கீழே இறங்குறாப்புல. மேலே ஏறுறாப்புல, கீழே இறங்கல. அப்படியா? கிளைம்பிங் அப். ஓகே ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நேச்சரை.
ஓகே. இவ்வளோ தூரம் வந்து கீழே இது வந்திருக்காப்புல. கோவங்கா இருக்கு பேர். கோவப்பழம் இங்கே இருக்கும். கரெக்டு. எங்கே இருக்குது செடி? கொடி. கோவக்கொடி இது இருக்கு. இதுதான் கோவக்கொடி இல்லை? பழமா எதுவுமே இல்லையே. எங்கேயாவது வரும். வா போகிறோம். நம்ம நேரம் கழிச்சு ஒருத்தர் இப்போ தான் ஓடி வர்றாரு. வா படர்ந்து கிடக்குது. ரம்பூட்டான் தானே இது? வா இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை ரம்பூட்டானே. பழுத்ததில்லை. கீழேருந்து வந்திருக்கு மரம். ஆமாம். நம்ம மரத்துக்கு மேலே இருக்கிறதுனால பக்கத்தில் கையில் எட்டுற மாதிரி இருக்கு. இப்போ தெரியுதா குரங்கு எதுக்கு பறிச்சு கொடுதுன்னு? ஆமாம். பக்கத்துலேயே இருந்தால் தொடாமல் இருப்பாப்லையா? வேணுமா? இது பள்ளமான்னு தெரியலையே. நம்மகிட்ட தான் குச்சி வச்சுருக்கேன். அழகான ஒரு பட்டர்ஃப்ளை. இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேக்கா பினி. கேட்ட பழம் பட் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. ஐயோ ஓ இது வண்டு. இது பூச்சி. அது மொச்சக்கட்டை. நான் பழம் இந்த இருக்கு பேர். இதுதான் அது கோவப்பழம் மாதிரி உள்ளது. இதோ கோவவே தான். கோவக்காய் தான். குட்டிக்காய். இவ்வளோ பெரிய இலை. இந்த இலையெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? டைலாக் திருப்பி சொல்லாத. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறா. இல்லை நீ சொல்லு. சோறு போட்டு சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லுவா. யார், நானா நீயா? வாவ். இது எந்த சைடு நம்ம வந்து கனெக்ட் ஆகுறது? டிஃப்ரெண்ட்டான ஒரு கனெக்ஷனாக இருக்குதுல்ல. ஆமாம். மழை துளி தெரியுது பாருங்க அந்த தண்ணியில். வாவ் என்னையா இது நேச்சர். வாவ் செம்ம. கிளைமேட்டும் இன்னைக்கு அற்புதமான கிளைமேட்டில் வந்தது. தண்ணியோட கலரை பார்த்தியா? அக்வா ப்ளூன்னு இருக்குது. இது என்ன க்ரீன்னு சொல்லுவாங்க? அக்வா க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. வா பெரிய மீன் ஒன்று துள்ளிச்சிப்போம். இந்த வாத்துக்குருவிலாம் எதுக்கு கத்துதுன்னு தெரியுதா? மீனுக்கு இல்லை, அங்கே ஒரு பெரிய கழுகு பறக்குது பாரு. அதுக்கு வந்து பயந்து கத்துதுங்க, வான் பண்ணுதுங்க எங்கே வந்து தூக்கிட்டு போயிடுமோ அப்படின்னு. இது என்ன பாக்ஸ்? இங்கே வாங்க. இங்கே வந்து பாருங்க. இது என்னது? இது எலக்ட்ரிசிட்டி சம்திங்கா இருக்கும். அது இப்படியே வச்சிருக்காங்க அந்த பாக்ஸை. ஓகே, பூட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம். ஃபுல்லாக அப்படி கொத்தா பிச்சுட்டாங்க. இருமா, இது கூகுன்னு அதில் எடுக்காத, ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா எறும்பு ஓடுறதும் தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஸ்வானா என்னது சத்தம் மட்டும் தான் கேக்குது அவளுங்களை காணும் காணும். ஒருவேளை பறக்கிறவளுக்கு தான் கத்துறாளுங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் நானுமே. பறக்கிறவங்க தான் கத்திட்டு பறக்குறாங்க, அவங்க கழுகு கிடையாது. இல்ல I don't know. சூரியன் பேர் மறைஞ்சிருக்காப்புல. இன்னதுக்கெல்லாம் மண்டையை போட்டு பிப்பாப்புல மேகத்துக்குள்ளே இல்லைன்னா. என்ன ஒரு ஆச்சரியம், இன்னைக்கு கால் வலிக்கல. ரெண்டாவது அந்த அளவுக்கு தூரமா நம்ம நடக்கல. என்னாச்சு? ஃபின்ச்சஸ் எங்கே பேபி? இதோ சவுண்ட் கேட்குதுக்கு என்ன? ஸோ இது கண்ட்ரிக்குள்ளே போட வியூ. வா, இங்கே பாரு. ஆமாம். ஆழமான தண்ணீர், டீப் வாட்டர். அங்கே பாரு, கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கு. டேம் ரிசர்வ் ஆயிடுது இது. மிஷின்ஸ் நம்ம வந்துட்டோம், கரெக்டா வந்துட்டோம். ஏன் இந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சொல்லு? தெரியலையே. ஒரு ரீசன் இருக்கு. அந்த பெயிண்ட் வந்து கரோட் ஆகாது. அந்த கலரா அந்த பெயிண்டா? பெயிண்ட்டு நல்ல வாசம் அந்த பூ. ஒவ்வொருத்தர் தண்ணீரையும் எப்படி கொண்டு வந்து சேகரித்து வச்சுருக்காங்க பாரு. பிகாஸ் அந்த வளம் உங்ககிட்ட இல்லாதனால அதனுடைய அருமை தெரியுது. நம்ம ஊரில் அவ்வளோ வளம் இருந்தும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டோம் பாரு. ஒரு காலத்தில் தாமிரபரணி அதுலேருந்து ஓடுற கிளையாறுலாம் இருந்தது. அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ தெளிவாக ஓடிட்டு இருந்தது. இப்போ சாக்கடை பற்றி போய் அதில் கொசு தான் ஆஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், அழிச்சிட்டோம். இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. அந்த மாதிரி காஞ்ச இலைகள் எப்படி இருக்கு. குள்ளெல்லாம் இருப்பாப்புல ஃப்ரெண்டு பாம்பார். இந்த வழி தான் போகலான்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கும். கேட் ஓப்பனில் இருக்கு. வந்து தூரம் நடக்கணும்னா முடியாது, எப்படியாவது எதிரி குதிக்கணும். ஆமாம். ஒரு ஆள்லாம் போனாரு, அவர்லாம் இப்படி தானே வந்திருப்பாரு. ஆமாம் ஆமாம். ஓ, சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. உடனே நீ பயத்தில் புளியக்கிற. இல்லை, இப்போ திரும்பி நடக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவேன்? நடக்கணும், வேறு வழி. ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோலாம் இருக்காது. 5 4 3 to 4 தான் நடந்திருக்கும். முருங்கை மரம் எங்கேயோ பார்த்துருக்கோமே. முருங்கை மரம் பறிச்சிருவோமா? பட்டுக்கு பறிப்போம். வேணாம் வேணாம், அதுக்குள்ளே கால் வைக்காத. அம்மா பட்டு தின்னுட்டு தான் மறு வேலை பாப்பா. பட்டு இது சாப்பிட மாட்டா, இருந்தாலும் கொடுப்போம் நம்ம அவளுக்கு. இந்த பேரியரை பார்த்துட்டு தான் வழி இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. சும்மா பயம் போட்டு. இது என்ன சூரியகாந்தியா? இல்லை இல்லை, நோ. அது வந்து உள்ள இது சப்ஜா சீட் இருக்கும்ல, அது. தூக்கி உள்ள போடுற. நீ நீந்திட்டு வரியா? சரி, இங்கே வரைக்கும் வந்துட்டோம், அங்கே எப்படி போகிறது? இடம் இருக்குல்ல. இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து இது வரைக்கும் வந்து திரும்பிட்டோம். ஆமாம், இதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமாம்,
இப்போ ஒரு புது வழி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம்ல. ஓகே, ஐ ஹோப் இதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்க. ஆனால் அது நம்ம கோப்ரோவில் கவர் பண்ணல, மொபைலில் எடுத்தது தானே அது. தெரியலையா? ஓகே, என் பண்ணிக்கலாமா?